கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அநேகர் உலகத்தில் எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டிருக்கிறார்கள் இல்லையா? எங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அதில் இருந்து மனம் திரும்பணும்னு நாங்கள் ஒரு செய்தி கேட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய பாவங்களாக நாங்கள் உணர்ந்து என்னெல்லாம் பாவம் செய்தோம், ஒரு சின்ன பொய்யோ எதுவாக இருந்தாலும் அது பாவம் தானே இல்லை, எல்லாவற்றையும் நம்ம அறிக்கை செய்து ஆண்டவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட ஒரு சந்தோஷம் இருக்குது, ஒரு நிம்மதி இருக்குது. இனி பாவம் செய்யக்கூடாது அப்படின்ற அந்த பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்குது. நீதியின் வழியிலே நடக்கணுன்ற ஒரு ஆர்வம், கர்த்தருக்கு பயந்து அவர் வழியிலே நடக்கிறவன் பாக்கியவான் இல்லையா? ஸோ இதை நாம் செய்கிறோமே, மற்றவங்களும் செய்யணுன்றதுக்காக தான் அநேகருக்கு நம்ம சுவிசேஷம் சொல்ல போகிறோம். ஏன்னா தேவனுடைய கட்டளையும் அதுதான். நீங்கள் உலகம் எங்கே போய் சுவிசேஷம் சொல்லுங்கள், ஏற்றுக்கொண்டவர்களுக்கு பிதா குமார பரிசுத்தாவினாலே அவர்களை ஞானஸ்நானம் கொடுங்க, சபையில் சேர்த்துக்கொள்ளுங்க அப்படின்ட்டு இருக்கு இல்லையா? அதை தான் நம்ம செய்துட்ருக்கோம். ஆனால் நம்ம போய் சொல்லும்போது, பாவத்தை எடுத்து நம்ம சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க, ரொம்ப கோபத்தோடு வெறுத்து நம்மளை தள்ளுறாங்க. மனம் திரும்புங்க என்று சொன்னால் மனம் போக்கிற போல நம்மளை என்ன செய்கிறாங்க, திட்டுறாங்க. ரொம்ப ரொம்ப பயங்கரமாக திட்டுறாங்க. நாங்கள் இன்றைக்கி ஊழியத்துக்கு போயிருந்தோம் இல்லையா ஒரு இடத்துக்கு. அப்போது அந்த இடத்துல குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன பிள்ளைங்க அவங்க பார்க்கவே ரொம்ப கிராமத்து பசங்க இப்படி இருப்பாங்க இல்லையா? பார்க்க சரி நம்மக்கிட்ட இருக்கிற பிஸ்கெட்டு இதெல்லாம் கொடுக்கும்போது அவங்களுக்கு கோவம் வருது. அந்த பிள்ளைகளுக்கு பிஸ்கெட் கொடுக்காதீங்க, நீங்கள் பிள்ளை பிடிக்கிற ஆளுகளாக கேட்குறாங்க. சுவிசேஷம் சொன்னால் இந்த மாதிரி திட்டிட்டு போகிறாங்க. ஸோ நம்ம என்ன செய்கிறோம், அவங்கள நல்வழிப்படுத்தணுன்றதுக்காக தான் சொல்கிறோம் இல்லையா? ஆனால் நல்வழிப்படுத்தணும்னு நம்ம சொன்னாலே, நீங்கள் வந்த வழியே போங்க, நீங்களாம் தேவையில்லைன்றாங்க. நித்தியம்தான் உண்டு உண்டு பரலோகத்தில் அப்படின்னு சொன்னால் அது நிச்சயமாக இல்லை அப்படின்றாங்க. சத்தியம்தான் உங்களை விடுதலை ஆக்க சொன்னால் நீங்கள் பைத்தியமா என்று சொல்கிறாங்க. அதாவது வேத வசனத்தை நம்ம போதிக்கும்போது நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறது, இதையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ எல்லோரும் மனம் திரும்பணுன்றதுக்காக தான் ஆண்டவர் நீடிய பொறுமையாக இருக்கிறார் இல்லையா? நாமளும் நீடிய பொறுமையாக ஒவ்வொருத்தருக்கும் நம்ம என்ன செய்கிறோம், ஆண்டவரை பற்றி சொல்ல போகிறோம். அந்த இடத்துல அவமான நிந்தைகள், போராட்டம், ஏன் பிரச்சனை, அடிகள், செருப்பால் அடிக்கிறாங்க, சாணி கரைச்சி ஊற்றுறாங்க, சிலவங்க திட்டி நம்மளை என்ன செய்கிறாங்க, வெளியே அனுப்புகிறாங்க, சிலவங்கள கொலையும் செய்கிறாங்க. ஸோ அவங்களுக்காக தான் நம்ம போராடுறோன்னு அவங்களுக்கு தெரில.